டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸ் சைலண்டாக சம்பவம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? போன சீசன் ஸ்பர்ஸ் ஆல்மோஸ்ட் ரெலிகேட் ஆகிருப்பாங்க. அண்ட் இதை உடனே ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஆல் அவுட்டாக போயிருக்காங்க. ஒரு 250 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பிளேயர் யங் மிட்ஃபீல்டர் மத்தேயஸ் பெர்னாண்டஸ். இவர் போன சீசன் வெஸ்ட்ஹாமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெஸ்ட்ஹாம் ப்ரீமியர் லீக்லேருந்து ரெலிகேட் ஆகிட்டாங்க. பட் அந்த டீமில் இவர் தான் ஒரு பிரைட் ஸ்பாட்டாக இருந்தார். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு கம்ப்ளீட் பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர். போத் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அண்ட் மிட்ஃபீல்டில் ரொம்பவே வேர்ஸ்டைலான பிளேயர். எந்த பொசிஷனாலும் மிட்ஃபீல்டில் அவரால் ஆட முடியும். அண்ட் இவர் ஒரு போர்ச்சுகீஸ் ஒண்டர் கிக்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிளேயரை டாட்னம் இந்த சீசன் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிட்ஃபீல்டில் சாண்ட்ரோ டொனாலியுமே சைன் பண்ணியிருக்காங்க ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபீக்கு. சாண்ட்ரோ டொனாலி ஏசி மிலான், நியூ கேசில் இந்த மாதிரி டீம்ஸ்க்கு ஆடி இருக்காரு. ஸோ அப்கமிங் சீசனில் இவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த டாட்னம் டீமில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மிட்ஃபீல்டில் பெப்பே சார் இருக்கார், பென்டங்கோர் இருக்கார், அண்ட் ஜேம்ஸ் மேடிசன் இருக்காங்க. ஸோ மிட்ஃபீல்டு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லாக் ஆன மாதிரி தான் இருக்குது டாட்னம்க்கு. அண்ட் டிஃபென்ஸில் தான் இவங்க இன்னும் பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. வேன் ஹக்கேன்னு ஒரு பிளேயர் சைன் பண்ணியிருக்காங்க. இவர் ஃபார்மர் பிரைட்டன் பிளேயர். டிசபி கூட ஆல்ரெடி பிரைட்டனில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு டால் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கான சென்டர் பேக். டேக்கிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பயப்படவே மாட்டார். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மாடர்ன் கேமுக்கு ஏற்ற மாதிரி பால் பிளேயிங் எபிலிட்டியும் இந்த சென்டர் பேக்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு நல்ல பால் பிளேயிங் சென்டர் பேக் கடைசியாக டாட்னம்க்கு கிடச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் வேன் ஹக்கே இந்த சீசனில் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட்டாக கண்டிப்பாக இருப்பார். அண்ட் இவர் கூட டிஃபென்சிவ் பெரிங்க ஒரு ஃப்ரீ சைனிங் பண்ணியிருக்காங்க பான்மத்துலேருந்து, மார்க்கோஸ் செனசி. பான்மத்துக்கு ஒரு கீ பிளேயராக இருந்தார் செனசி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலையபிளான சென்டர் பேக். பில்டப்பில் லைன் பிரேக்கிங் பாசஸ் போட முடியும், லாங் பால்ஸ் போட முடியும். ஸோ இந்த ரெண்டு பேருமே பேராக இருக்கிறதுனால டாட்னம் பாலில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க பில்டப் பண்ணும்போது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் ஆண்டி ராபர்ட்சன் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் பேக்கில் பெட்ரோ போரோ ஆல்ரெடி இந்த டீமில் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் மிக்கி வேண்டவன் இருக்கார், ஸ்பென்ஸ் இருக்கார், உடோகி இருக்கார். ஸோ டிஃபென்ஸும் மிட்ஃபீல்டும் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது டாட்னம்க்கு. அண்ட் இவங்களோட ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா அட்டாக்ல தான் இருக்குது. அட்டாக்ல ஒரு லீத்தலான ஸ்ட்ரைக்கரோ விங்கரோ யாரும் பெருசாக இப்போதைக்கு இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணி அட்டாக்லேயே ஒரு நல்ல சைனிங் மேக் பண்ணாங்கன்னா அப்கமிங் இயர்ஸில் டாட்னம் டாப் 6 கண்டிப்பாக காம்படிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அனைத்துமே இருக்குது. இந்த சீசனே அவங்க டாப் 6 வந்துருவாங்க அப்படின்லாம் நான் சொல்ல. பட் அப்கமிங் சீசனில் ஒரு நல்ல டீம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டாட்னமோட சைனிங்ஸை பற்றி?